உடுமஞ்சோலையில் ஒரு நபரை மர்ம கும்பல் ஒன்று கத்தியால் வெட்டி சாலையில் தூக்கி எறிந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடுமஞ்சோலையை சேர்ந்த மணிகண்டன் என்பவர்தான் கத்தியால் வெட்டப்பட்டது. வழக்கின் பாகமாக 3 பேரை உடுமஞ்சோலை காவலர்கள் கைது செய்துள்ளனர். உடுமஞ்சோலையில் ஒரு நபரை வெட்டி சாலையில் தூக்கி எறிந்த சம்பவத்தில் உடுமஞ்சோலை மான்குத்திமேடை சேர்ந்த மகேஷ், அஸ்வின், கொச்சரையை சேர்ந்த நிதிஷ்குமார் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டுள்ளது. அதிகாலையில் தான் சம்பவம். 3 பேர் சேர்ந்து வெட்டி காயப்படுத்திய பின்பு சாலையில் தூக்கி எறிந்ததாக மணிகண்டன் காவலர்களும் தெரிவித்தார். தாக்குதலுக்கான காரணம் இனியும் தெரியவில்லை. இடது கையில் வெட்டப்பட்டுள்ளது. உடுமஞ்சோலைக்கு அருகில் உள்ள ஒட்டோத்தியிலிருந்து மணிகண்டனை மான்குத்திமேட்டிற்கு 3 பேரும் சேர்ந்து அழைத்துள்ளனர். தொடர்ந்து 3 பேரும் சேர்ந்து வெட்டி காயப்படுத்தி மணிகண்டன் பயணம் செய்த ஜீப்பின் பின்பகுதியில் இவரை போட்டுள்ளனர். தொடர்ந்து இதே ஜீப்பில் தேவாரமிட்டு அருகில் உள்ள இறக்கத்தில் வாகனத்தை நியூட்ரலாக்கிய பின்பு வாகனத்தை தள்ளிவிட்டுள்ளனர். பள்ளத்தில் போகாமல் வாகனம் மரத்தில் எடுத்து நின்றது. காலையில் இது வழியாக வந்த பொதுமக்கள் தான் வாகனம் விபத்து நடந்ததாக காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். உடுமஞ்சோலை காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய பரிசோதனையில் தாக்குதலின் தகவல் தெரியவந்தது. முதலில் நெடுங்கண்டம் தாலுகா மருத்துவமனையிலும் இடுக்கி மருத்துவக் கல்லூரி போன்ற இடங்களிலும் மணிகண்டனை முதலுதவி கொடுத்து தமிழ்நாட்டில் மேல் சிகிச்சைக்காக மாற்றியுள்ளனர். குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் தான் தாக்குதலுக்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.